சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/8/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பிரதமை திதி மாலை 6 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் 3 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 3 மணி 19 நிமிடம் வரை, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் பகல் 10 மணி 33 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வரியான் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ராவண சுத்த பிரதமை அப்படின்னு கொடுத்திருப்பா. அதாவது சாந்திரமான மாதங்களிலே அந்த ஸ்ராவண மாதத்தினுடைய முதல் நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. கரிநாள்னு சொன்னால் சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படின்னு கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். அதாவது யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. திருக்கணித ரீதியாக இன்றைய தினம் சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. அதுவும் நேரம் பார்த்தோம்னா மாலை 6:30 மணிக்கு மேல் 7 மணி 16 நிமிடத்திற்குள்ளாக சந்திர தரிசனம் செய்ய இயலும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5 மணி 58 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 30 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை 6 மணி 26 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 7 மணி 16 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 27 நிமிடம் முதல் 5 மணி 58 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7 மணி 32 நிமிடம் முதல் 9 மணி 6 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 10 மணி 40 நிமிடம் முதல் 12 மணி 14 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 48 நிமிடம் முதல் 3 மணி 22 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 40 நிமிஷத்துக்கு தினாந்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் பகல் 9 மணி 19 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் அடிக்கடி தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். இந்த தானத்தினை அந்தணருக்குத்தான் தானம் செய்ய வேண்டுமா? ஏன் ஏழை எளியோருக்கு தானம் செய்யக்கூடாதா? அவர்களுக்கு செய்யும் தானம் கணக்கில் வராதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதில் மீண்டும் ஒரு முறை, இதை நம்ம ஏற்கனவே அடிக்கடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டணும்னு சொன்னால், தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. ஏழை எளியோருக்கு செய்வது தர்மம் என்ற கணக்கிலே வரும். தர்மம் என்பதும் மிகச்சிறந்த புண்ணியம்தான். கண்டிப்பாக ஏழை எளியோருக்கு செய்யக்கூடிய உதவியானது தர்மம் என்கின்ற, அதாவது தர்மம் தலை காக்கும் சொல்லுவா இல்லையா, அந்த அளவிற்கு மிகவும் உயர்ந்த ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதில் பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியதற்கு தானம் என்றும், பலனையே எதிர்பாராமல் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவிகளைத்தான் தர்மம் என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். ஆக ஏழை எளியோருக்கு செய்யும் பொழுது நாம் பிரதிபலன் எதுவும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதே நேரத்திலே
தானம் என்பது எதற்காக பண்ணுறான்னு சொன்னால், எனக்கு இந்த தோஷம் நீங்க வேண்டும், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு செய்யும் பொழுது, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பித்ருதோஷம் நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட கோதானம் பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த கோதானம் என்பதை கண்டிப்பாக அந்தணருக்குத்தான் செய்ய வேண்டும். அதுலேயும் எப்படி தெரியுமா சொல்கிறா, அந்தணர்னு சொன்னால் பிறப்பால் அந்தணர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது. அது பிறப்பின் அடிப்படையில் தீர்மானம் செய்யப்படுகின்ற ஒரு விஷயமே அல்ல. அந்தணர் என்போர் அறவோர் அப்படின்னு சொல்கிறார். இது போக ஒழுக்கம் நிறைந்தவனே பிராமணன் சொல்கிறார். நித்திய கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்து வரக்கூடியவராக இருக்க வேண்டும். திரிகால சந்தியாவந்தனம்ங்கிறத பண்ணணும். காலை மாலை இரு வேளையிலுமே அந்த உபாசன அக்னி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அதையெல்லாம் காப்பாற்றக்கூடிய, தன்னலம் கருதாது இந்த லோகக்ஷேமத்தினை மட்டுமே கருத்தில் கொண்டு எந்த ஒரு அந்தனர் இருக்கிறாரோ அவருக்குத்தான் தானம் செய்ய வேண்டும் சொல்கிறார். இது எங்கே சார் நாங்கள் போய் தேடுறதுன்னு சொன்னால், உங்கள் வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது விசேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, சுப நிகழ்ச்சிகளுக்கும் அதுபோக அசுப நிகழ்ச்சிகளுக்கும் தன்னுடைய சுகதுக்கங்கள் பாராமல் வந்து செய்து வைக்கிறார் அல்லவா, அந்த வாத்தியார்னு சொல்கிறோம், அல்லது குடும்பத்தினுடைய ஒரு புரோகிதர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாஸ்திரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக தானத்தினை செய்யலாம். இதுபோக அந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற அந்த எண்ணத்தோடு ஆலயத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் ஜீவிதம் முழுக்க கழிக்கிறார்கள் அல்லவா, அந்த அர்ச்சகர்களுக்கு கூட நீங்கள் தானத்தினை செய்யலாம். அவர்கள் வாங்கி கொள்ள தயாராக இருக்கின்ற பட்சத்திலே, நான் கோதானத்தை மட்டும் சொல்லலை, எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சரி. அதாவது ஒரு சில தோஷங்களுக்கெல்லாம் சுக்கிர சாந்திக்காக என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் நெய் தானம் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஒரு வெள்ளி கிண்ணத்திலே நெய் தானம் எடுத்து தானம் செய்யுங்கோம்பா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா சனி தோஷம் நீங்குவதற்காக இரும்பு வாணலிலே நல்லெண்ணெய் விடுத்து தானம் பண்ணும்பா. இப்படி நிறைய தானங்கள் என்பது உண்டு அல்லவா. இந்த தானங்கள் அத்தனையுமே யாருக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேத சம்ரக்ஷணம் செய்து வருகின்ற, தன்னுடைய அந்த கடமையிலிருந்து சிறிதும் வழுவாத, அந்த அனுஷ்டானங்களை சரிவர கடைபிடித்து வரக்கூடிய அந்தணர்களுக்கு செய்ய வேண்டியது. அதன் மூலமாக நமக்கு பிரதிபலனாக என்ன கிடைக்கும்னு சொன்னால், நம்ம என்ன பர்பஸ்க்காக, எந்த ஒரு தோஷம் நீங்குவதற்காக அல்லது ஏதோ ஒரு பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்திலே தானே செய்கிறோம். பலனை எதிர்பார்த்து செய்கின்ற தானத்தினை அந்தணர்களுக்குத்தான் செய்ய வேண்டும். ஏழை எளியவருக்கு செய்கின்ற தர்மமானது நிச்சயமாக உங்களுடைய தலைமுறையையே காக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.